தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாமக தலைவர் கூட்டத்தில் அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஒழுங்கு நடவடிக்கை குழு என்பது அறிக்கை ஒன்றை மருத்துவர் ராமதாசிடம் வழங்கியிருந்தது. அந்த அறிக்கையின் மீது ஏற்கனவே கடந்த மாதம் 19ஆம் தேதி முதல் முறையாக ஒரு கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அதற்கு அன்புமணி பதிலளிக்காத நிலையில் இந்த மாதம் 1ஆம் தேதி மீண்டும் 2வது முறையாக அன்புமணிக்கு விளக்கம் கேட்டு கடிதம் என்பது அனுப்பப்பட்டது. அதற்கான காலக்கெடு இன்றோடு நிறைவடையக்கூடிய சூழலில் தற்போது பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், ஜி.கே. மணி, பூத்தா அருள்மொழி, தீரன், தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் உள்ளிட்டவரோடு தற்போது மருத்துவர் ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அதாவது ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்த அந்த அறிக்கையின் அடிப்படையில் அதன் மீதான முடிவுகளை மருத்துவர் ராமதாஸ் மட்டுமே எடுக்க முடியும் என்பதால் தற்போது இன்றோடு இந்த அன்புமணிக்கு அளிக்கப்பட்ட அந்த கால அவகாசம் நிறைவு பெறக்கூடிய சூழலில் தற்போது மருத்துவர் ராமதாஸ் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நாளை மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில் அன்புமணி மீதான நடவடிக்கை குறித்த அறிவிப்பு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.